அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றொரு பழமொழி இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு தான் சிறந்ததாக கருதப்படுகின்றது. என்ற காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் கூட வாரம் தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்களின் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். கடந்த சில மாதங்களாக உலக நாடுகளை மட்டுமல்லாது நமது நாடான இலங்கையும் கூட இந்த கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திற்கு முகம் கொடுத்திருந்தது. இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அரசாங்கத்தினால் பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. நாங்களும் அது அனைத்தையும் கடைபிடித்திருந்தோம். ஆனால் தற்போது அந்த கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றும் சற்று தகர்த்தப்பட்டு நாங்கள் மீண்டுமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திற்கு முன்னதாக இருக்கிற இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம், இன்னும் கூட நாங்கள் வெளியில் போகும்போது பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சில நபர்கள் இந்த வைரஸின் தாக்கத்திற்கு அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த நீண்ட கால நோய் நொடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். உதாரணமாக நீரிழிவு நோயை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸான குரூப்ஸ் தான் கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான நபர்கள் இன்னும் அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. எனவே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்னென்ன, தற்போது கோவிட்-19 வைரஸின் நிலவரம் என்ன மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரியான பல முக்கியமான விடயங்களை பற்றி தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுவதற்கு இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பொது வைத்திய நிபுணரான டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நாங்கள் இப்போ இந்த கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தில் நிறைய விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றுமே தகர்த்தப்பட்டு நாங்கள் மீண்டுமே ஒரு பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்கிற ஒரு லைஃபுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இப்போது இலங்கையில் இந்த கோவிட்-19 வைரஸின் தாக்கம் எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். கடந்த சில வாரங்களாக எங்களுடைய நாட்டிலே சமுதாயத்திலே இந்த வைரஸின் தாக்கம் முற்றுமுழுதாக இல்லாமல் போனதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிதாக ஏற்படும் நோய்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளுமாகவும் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த அந்த சிறிய குழு ஊடாகவுமே இந்த புதிய வைரஸ் இருப்பதை நாங்கள் அவதானித்ததினால் இலங்கையிலே இந்த கட்டுப்பாடுகள், நாங்கள் சமூக தனிமை விலகல் இருந்த பல கட்டுப்பாடுகளை சிறிது சிறிதாக தளர்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் நீங்கள் கூறியது போல சாதாரண நிலைமை அல்லது பழைய நிலைமை இன்னும் திரும்பவில்லை. இதை நான் ஒரு புதிய நிலைமை என்று சொல்வேன். இந்த கோவிட்-19 தாக்கத்துக்கு பிறகு நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஒரு புதிய நிலைக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த புதிய நிலைமையிலே நோயாளிகள், அதாவது நீண்ட கால நோய் உள்ளவர்கள் அல்லது இந்த கோவிட் தாக்கத்துக்கு அதிகம் கோவிட் தாக்கத்தினாலே அதிகம் பாதிக்கப்படக்கூடிய சில சிறு குழுக்கள், இவ்வாறானவர்கள் எவ்வாறு இந்த இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும், அவர்கள் இதற்கு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும், இந்த கருத்துக்களைத்தான் என்று கூற நாங்கள் இருக்கிறோம். அதிலும் டாக்டர், நாங்கள் இந்த கோவிட்-19 வைரஸ் பற்றி அதன் தாக்கத்தை பற்றி நிறைய விடயங்களை நமது ஆரோக்கிய நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி இருந்தோம். அது எவ்வாறு பரப்பப்படுகின்றது, அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும், இந்த மாதிரியான நிறைய பொதுவான விடயங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அந்த மாதிரியான சமயத்தில் யாருக்கு இந்த ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில குழுக்களுக்கு இந்த மாதிரியான வைரஸ் தாக்கம் வருவதற்கான ரிஸ்க்குகள், பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கதைத்திருந்தோம். அதில் ஒரு குழு தான் இந்த நீண்ட காலமான நோய்களுக்கு முகம் கொடுத்தவர்கள். எனவே இவர்களுக்கான பாதிப்புகள் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது, அதனை பற்றி பார்ப்போம். இன்று எங்களுக்கு இந்த கோவிட்-19 வைரஸ் இந்த நோய் ஆரம்பித்த காலத்திலே எங்களுக்கு பலவிதமான அறிவுகள் இல்லாத இடத்திலே பலருக்கும் இதை எதிர்வு கூற முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த கடந்த 4 மாத அனுபவத்திற்கூடாக
பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாட்டிலே இந்த எண்ணிக்கை குறைவாக இருந்ததினால் இதை கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் மற்ற நாடுகளில் விசேஷமாக சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வெளிவந்த ஆராய்ச்சிகளின் மூடாக நாங்கள் அறிந்தது தான், இந்த கோவிட்-19 என்ற வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள், அதாவது ஒரு நோய் நொடியும் இல்லாதவர்கள் உள்ளே இந்த இறப்பு வீதம் சாதாரணமாக 2.3 வீதமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கூட வயது வந்தவர்கள், அதாவது 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நோயின் தாக்கத்தினாலே மரண வீதம், இறப்பு வீதம் மிகவும் அதிகமாக இருப்பதை, கிட்டத்தட்ட 14 வீதமாக இருப்பதை அவதானித்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியின் மூலமாக. 70 தொடக்கம் 80 வயது உட்பட்டவர்களுக்கு கூட 10 வீதத்துக்கு அதிகமாக அவர்களுடைய இறப்பு வீதம் இருக்கிறது. நீரிழிவு நோயை எடுத்தால், டயபெட்டிஸ் நோயை எடுத்தால் அவர்களின் இறப்பு வீதம் கூட 8 வீதம்க்கு மேற்பட்டதாக இருக்கிறது. இருதய நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், உதாரணமாக மாரடைப்பு அல்லது மாரடைப்புக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அஞ்சைனான்னு சொல்லுவோம், அவ்வாறான நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இருதயத்திலே பாதிப்பு ஏற்பட்டவர்கள், சிறு பிராயத்திலிருந்து இருதய நோய் உள்ளவர்கள், இவ்வாறானவர்களுக்கும் இந்த இறப்பு வீதம் அதிகமாக இருப்பதை கண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு குழுதான் அந்த சுவாசப்பை நோய் உள்ளவர்கள், உதாரணமாக அஸ்மா நோய் உள்ளவர்கள், சுவாசப்பை நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டவர்கள், புகைப்பிடித்ததினாலே தங்களுடைய நுரையீரலை பழுதாக்கி கொண்டவர்கள், குரானிக் பிராங்கைட்டிஸ் என்று சொல்லுவோம், அவ்வாறான நோய் உள்ளவர்கள், இவர்களுக்கு கூட இந்த இறப்பு வீதம் அதிகமாக 6 வீதத்திற்கு மேலாக இருப்பதை அவதானிக்கலாம். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்தவர்கள், உடலிலே நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்தவர்கள், உதாரணமாக புற்றுநோய் எடுத்தால் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறானவர்கள் அல்லது வேறு பல நோய்களுக்கு அவர்கள் மருந்து எடுப்பதனால், உதாரணமாக மூட்டுவாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு எடுக்கும் மருந்துகளை பாவிப்பவர்களுக்கு அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. இவ்வாறான குழுவிலே இருப்பவர்களுக்கும் இந்த கோவிட்-19 தாக்கம் கூடவாக இருக்கிறது. இறப்பு வீதம் மட்டுமல்ல, அவர்களுடைய நோயின் தாக்கம் உடலிலே அதிகமாக வீரியமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான குழுக்களுக்கு நோய் தொற்று வீதம் கூட, அதாவது சில பேருக்கு இந்த நோய் அந்த கிருமி தொற்று ஏற்பட்டாலும் நோய் ஏற்படுவதில்லை, அவர்கள் சாதாரண காவிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான குரானிக் இல்னஸ் உள்ளவர்களுக்கு அந்த கிருமியின் தொற்று ஏற்படுவதனால் நோய் ஏற்படும் வீதம் கூடவாக இருக்கிறது. ஆகவே பல விதத்திலும் இவ்வாறான குழுவில் இருப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். கர்ப்பிணி தாய்களை எடுத்தால் அவர்கள் நோயாளிகள் அல்ல, அது ஒரு சாதாரணமான நிலை. ஆனால் குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் அந்த காலத்திலே ஒரு தாய்க்கு அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறானவர்களுக்கு இந்த நோய்க்கிருமியின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். ஆகவே இவர்களையும் நாங்கள் ஒரு சிறப்பு குழுவாக கருதி அவர்களுக்கு அதிகம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதில் முக்கியமாக பல விடயங்களை டாக்டர் கூறியிருந்தீர்கள். கோவிட்-19 வைரஸின் தாக்கமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளும் அதிகமாக இருக்கிறது. இறப்பு வீதமும் இந்த மாதிரியான குழுக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான குழுக்களில் இருப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை மற்றவர்களை விட சற்று இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதிலே டாக்டர், இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள குரூப்புக்கு ஏன் இந்த மாதிரியான தாக்கங்கள் அதிகமாக காணப்படுகின்றது? அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? கோவிட்-19 என்ற நோய் தனியாக சுவாசப்பையை மட்டும் பாதிப்பதில்லை. அது பொதுவாக உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வருத்தம். ஆகவே இவ்வாறானவர்களுக்கு மாரடைப்பு கூட ஏற்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு உறுதியான ஒரு அங்கம் இல்லாவிட்டால், அதாவது உறுதியான ஒரு இருதயம் இல்லாவிட்டால் இந்த நோயின் தாக்கத்தை அவர்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக சுவாசப்பையை எடுத்தால், ஏற்கனவே பழுதடைந்த சுவாசப்பை உள்ளவர் ஒருவருக்கு இந்த நோயின் தாக்கம் ஏற்படுவதை அவருக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கும்.
அது மட்டுமில்லாமல் இந்த நோய்களுக்கு அவர்கள் எடுக்கும் மருந்துகள் கூட இந்த கோவிடின் தாக்கத்தை சரியாக அவர்களுடைய உடல் மேற்கொள்ள முடியாமல் செய்யக்கூடும். நீரிழிவு நோயை எடுத்தால் நீரிழிவு நோய் பொதுவாக ஒரு உடல் உறுதியை குறைக்கும் நோய் அல்ல. தன்னுடைய சீனி சரியான கண்ட்ரோலில் இருந்தால், சரியான அளவு மட்டத்தில் இருந்தால் அவர் ஒரு சுகதேகியாக இருக்கிறார். ஆனால் பலர் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தங்களுடைய சீனி மட்டத்தை சரியாக கவனிப்பதில்லை. ஆகவே இவ்வாறான கட்டத்திலே அவர்களுடைய உடம்பு இந்த பாதிப்புக்கு கூட, தொற்று நோயின் பாதிப்புக்கு கூட முகம் கொடுக்க முடியாமல் போய்விடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்கக்கூடும், இன்று இலங்கையிலே COVID-19 கிருமி இல்லை என்று கூறினீர்களே, நாங்கள் ஏன் இவ்வாறான ஒரு பாதுகாப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இது பலருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சமுதாயத்திலே இந்த கிருமி இன்று இல்லாவிட்டாலும் மேற்கொண்டு வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை ஒருவருக்கும் எதிர்வு கூற முடியாது இருக்கிறது. நிலைமை சகஜத்துக்கு வரும் பொழுது வெளிநாட்டிலிருந்து பலர் வருவார்கள். ஆகவே இந்த கிருமி அந்த வருபவர்களை பராமரிக்கும் பலர் இருக்கிறார்கள். உதாரணமாக தனிமைப்படுத்தும் மையங்களில் வேலை செய்யும் பாதுகாப்பு படையினராக இருக்கலாம், ஹோட்டல்களில் வேலை செய்யும் ஊழியர்களாக இருக்கலாம். இவ்வாறான நோய்களை பராமரிக்கும் வைத்தியர்கள், வைத்தியத்துறை சார்ந்த ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது பொது வைத்திய ஊழியர்கள், அதாவது சுகாதார அதிகாரிகள் கூட இந்தவாறான நோயாளிகளுடன் மிகவும் நெருங்கி பழகுகிறார்கள். அவர்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பு முறையை எடுத்தாலும் இந்த கிருமியின் தன்மை அது மிகவும் தொற்று வீதம் அதிகம் இருப்பதனால் இவ்வாறானவர்கள் பாதிப்புக்கு ஏற்படக்கூடும். அந்த விதத்திலே இது மீண்டும் எங்களுடைய சமுதாயத்தை சென்றடைவதற்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்று உள்ள நிலைமையிலே சிலர் குழுக்கள் யோசிக்கிறார்கள், நாங்கள் இன்று நார்மல், அதாவது நிலைமை சகஜமாக வந்துவிட்டது, நாங்கள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு மனநிலை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அந்த நோயின் பீதி பாதிப்பதனால் இன்னும் சகஜ நிலைக்கு வர முடியாத ஒரு குழு கூட இன்று சமுதாயத்தில் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் இந்த அறிவுரையை கூற, இந்த சகஜ நிலைமையை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற அறிவு எங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையை சுகமாக நாங்கள் எதிர்நோக்கலாம். எந்த ஒரு நோயுமே வந்த பின்னர் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விட வரும் முன்னரே நாங்கள் சூதானமாக இருப்பது மிகவும் ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். அது எவ்வளவு நல்லதுன்றதை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிறைய பேர் புரிந்தும் கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம். இதே போல் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது அதிகம் உள்ளவர்களை எவ்வாறு தாங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும், மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். COVID-19 வைரஸ் தாக்கத்திலிருந்து நாங்கள் மீண்டும் இப்பொழுது இயல்பு நிலைக்கு சற்று திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த COVID-19 வைரஸின் தாக்கம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சில குழுக்கள் இருப்பார்கள். அதில் முக்கியமாக இந்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு முகம் கொடுப்பவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் இதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், இந்த மாதிரியான பல முக்கியமான விடயங்களை பற்றித்தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கதைப்போம். டாக்டர், இந்த மாதிரியான COVID-19 வைரஸின் தாக்கம் ஏற்பட்டால் வரக்கூடிய அறிகுறிகள் என்று சொல்லி நாங்கள் நிறைய விதமான அறிகுறிகளை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். எனவே இந்த மாதிரியான அறிகுறிகள் இந்த மாதிரியான காலகட்டத்திற்குள் ஒரு நபருக்கு ஏற்பட்டால், அதில் முக்கியமாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லி நாங்கள் கதைக்கிறோம். இந்த மாதிரியான நபர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக ஒரு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமா, அல்லது வீட்டிலிருந்தே அவர்களுக்கு இந்த மாதிரியான மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? இரண்டு விதமாகவும் இந்த நிலைமையை நாங்கள் எதிர்நோக்கலாம். இன்று உள்ள கட்டத்திலே இந்த கிருமி சமுதாயத்தில் இல்லாத இடத்திலே ஒருவருக்கு காய்ச்சல், தொண்டை நோய், தடிமல், இருமல் போன்ற குணங்குறிகள், வயிற்றோட்டம் போன்ற குணங்குறிகள் வேறு பல வைரஸ் கிருமிகளினாலும் ஏற்படக்கூடும். ஆனாலும் இந்த கோவிட் வருத்தம் இந்த நோய் இந்த நாட்களில் இருப்பதனால் இதை மனதிலே வைத்து ஒரு வைத்தியசாலையை அணுகி
அவர்கள் நோயாளர் சிகிச்சை பிரிவிலே இந்த குணங்குறிகளை சொன்னால் அங்கிருக்கும் வைத்திய அதிகாரிகள் அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். ஆகவே நிச்சயமாக வைத்தியசாலைக்கு போகலாம். இந்த நாட்களிலே பல பொது வைத்தியசாலைகள், அரசாங்க வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலைகள் எல்லாம் திறந்து சாதாரண நிலைமைக்கு திரும்பி கொண்டிருக்கும் கட்டத்திலே நிச்சயமாக போகலாம். ஆனாலும் போக தயக்கம் உள்ளவர்கள் இந்த 1390 இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், பலருக்கு இந்த நம்பர் தெரியக்கூடியதாக இருக்கிறது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் எனக்கு இவ்வாறான சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் வீட்டுக்கே வந்து அதே பரீட்சணையை செய்யும் முறை இன்னும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். வீட்டிலிருந்து கொண்டேயும் கூட மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலமாக உங்களுக்கான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலேயும் டாக்டர் இப்போ பொதுவாக இந்த சன நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தை மேக்சிமம் தடுப்பது ஒரு சிறந்த ஒரு விடயமாகத்தான் இன்னமும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்க போனால் இந்த கிளினிக்ஸ், அதிலேயும் அரசாங்க வைத்தியசாலைகள் கிளினிக்ஸ் என்பது நிறைய பேர் வரும் ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருப்பவர்கள் இந்த கிளினிக்ஸுக்கு கட்டாயம் போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருப்பார்கள். எனவே அந்த மாதிரியான நபர்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்? இன்று கடந்த 3 மாதமாக பலர் ஒரு விதமான பரீட்சணையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது இது சரியான காலகட்டம். அவர்கள் தங்களுடைய குருதி பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை இவற்றை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே பலருக்கும் இதை குறித்து பயம் இருக்கிறது. நாங்கள் வெளியிலே போகலாமா, கிளினிக்கு போகலாமா என்ற பயம் இருக்கிறது. நீங்கள் கூறியது போல மிகவும் சன நெருக்கடியான இடங்களுக்கு இவ்வாறான நோயாளிகள் போவது கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே நாங்கள் எவ்வாறு இதை தீர்மானிக்கிறோம் என்றால், நோய் குணம் குறி உள்ளவர்கள், அதாவது நாங்கள் சாதாரணமாக இல்லை, எங்களுடைய நோய் கொஞ்சம் முற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் குணம் குறிகளுக்கூடாக அறிந்து கொள்ளக்கூடும். உதாரணமாக நீரிழிவு நோயை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், பல பொதுமக்களுக்கு தெரியும் தங்களுடைய நோய் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது கட்டுப்பாட்டில் இல்லையா என்று சொல்லி பலருக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக அவர்கள் தங்களுடைய குருதியில் இருக்கும் சர்க்கரை அளவை இந்த குளுக்கோமீட்டர் என்ற கருவி மூலமாக பார்த்து கொள்கிறார்கள். ஆகவே இவ்வாறான வசதி உள்ளவர்கள் நிச்சயமாக வீட்டிலேயே தங்களுடைய இந்த சீனியின் அளவை அவதானித்து கொள்வது மிகவும் சிறந்த முறை. ஆகவே அவர்களுக்கு ஒரு கண்காணிப்பு இருக்கும். என்னுடைய குருதி கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயம் தங்களுடைய வைத்தியரை அணுக வேண்டும். இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கிறது என்றால் அவசரப்படாமல் அவர்கள் தாங்கள் பாவிக்கும் மருந்தை தொடர்ந்து பாவிக்க வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த மருந்தை குறைக்கிறார்கள் அல்லது நிப்பாட்டுகிறார்கள். இந்த மருந்து கிடைக்கவில்லை என்று சொல்லி உதாசீனமாக இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து தங்களுடைய சிகிச்சையை அவர்கள் கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. வைத்தியசாலைக்கு போக முடியாவிட்டாலும் இந்த சிகிச்சையை நிப்பாட்ட முடியாது. அவர்கள் அதை தொடர்ந்து பாவிக்க வேண்டும். ஆனாலும் இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று தெரிந்தவர்கள் நிச்சயம் வைத்தியசாலையை அணுக வேண்டும். இதை 2 முறையாக செய்யலாம். ஒன்றுதான் தொலைபேசியின் மூலமாக வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலை எடுக்கக்கூடும் ஒரு முறை இருக்கிறது. ஆகவே உற்சாகத்துடன் அந்த தொலைபேசி நம்பரை எடுத்து அதை நாங்கள் கால் பண்ணி அவர் வைத்தியரை தொடர்பு கொள்ள வேண்டும். அல்லது அந்த கிளினிக்கு நாங்கள் போகலாம். போய் அந்த வழியிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அந்த கிளினிக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் மூலம் நாங்கள் கிளினிக்குக்கும் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சிறு குழுவாக நோயாளிகள் வரும் இடத்திலே வைத்தியர்கள் இலகுவாக அவர்களுக்கு மருந்தை சீக்கிரமாகவே கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள்.
ஆனாலும் இரத்த குருதி பரிசோதனை செய்யக்கூடும் வசதி உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த குருதி பரிசோதனையை செய்ய வேண்டும். இப்பொழுது காலகட்டம் சரியாக இருக்கிறது. ஆகவே ஆனாலும் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அதற்குரிய பாதுகாப்பு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பலரும் அறிவார்கள். எவ்வாறு ஒருவரிலிருந்து ஒருவர் அந்த குறைந்தது 3 அடி இடைவெளியை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முக மறைப்புகள் ஃபேஸ் மாஸ்க் என்று சொல்லுவோம், இதை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கைகளை நாங்கள் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும், அடிக்கடி கழுவிக்கொள்ள வேண்டும். வீடு திரும்பும் பொழுது நாங்கள் நிச்சயம் குளித்து நாங்கள் அணிந்த ஆடையை கழுவி அவ்வாறான கிருமி நீக்க முறைகளை செய்து வீட்டுக்குள் திரும்பி செல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து நாங்கள் வைத்தியசாலைக்கு போவதனால் ஒரு விதமான பிழையும் வராது. எல்லா வைத்தியசாலைகளிலும் தங்களுடைய கிருமி தொற்றை குறைக்கக்கூடும் பல வழிகளை வைத்தியசாலை அதிகாரிகள் செய்கிறார்கள். ஆகவே வைத்தியசாலை முந்திய நிலைமை அல்ல, இப்பொழுது புது நிலைமையில் நாங்கள் வேலை செய்கிறோம். இதை குறித்த அறிவு பலருக்கும் இருக்கிறது. ஆகவே நோயாளிகள் தயக்கம் இல்லாமல் வைத்தியசாலையை அணுகலாம். தங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி வைத்தியசாலையை அணுகக்கூடிய வழிகள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான விடயம் பற்றி சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெளியில் செல்லும்போது எல்லோருமே, அதாவது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லி எல்லோருமே அவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எப்பொழுதாவது வெளியில் செல்ல வேண்டுமானால் அதிலும் குறிப்பாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக உள்ளவர்கள் வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் ஸ்பெஷலாக செய்ய வேண்டுமா? அப்படி ஏதேனும் இருக்கிறதா டாக்டர்? பொதுவாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவர்கள் ஒன்றை செய்யலாம். இந்த இருமும் நோயாளிகளுக்கு பக்கத்தில் அவர்கள் செல்வது நல்லதில்லை. அதாவது இருமல் தடிமல் உள்ளவர்கள் இருமும் பொழுது இவ்வாறான நோயால் உள்ளவர்கள் தங்களை கவனமாக பாவிக்க வேண்டும். பொது இடங்களிலே இருமல் தும்மலை அவர்கள் சரியான முறையிலே செய்ய வேண்டும். அதாவது தங்கள் முகத்தை மறைத்து கொண்டு இவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் மற்றவர்கள் இவ்வாறான நோயாளிகளுக்கு கிட்ட போவது நல்லது அல்ல. ஆகவே பொது இடங்கள் இருக்கும் பொழுது குறுகிய நேரத்தை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்து வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம். ரெண்டாவது, இந்த மின் உயர்த்திகள், அதாவது லிஃப்ட்னு சொல்லுவோம், அவ்வாறான லிஃப்டை பாவிக்கும் பொழுது அதை சரியான முறையிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். பலர் அந்த லிஃப்ட்டுக்குள் போவது நல்லதல்ல. ஆகவே ஒரு லிஃப்டில் பொதுவாக இந்த லிஃப்டின் அளவை பொறுத்தவர்கள் வெளியிலே எழுதியிருப்பார்கள், இந்த லிஃப்டில் 5 பேர் போகலாம். அவ்வாறாக அதை நாங்கள் கடைப்பிடிக்கலாம். லிஃப்டில் போகாமல் மாடிப்படிகளில் ஏறக்கூடியவர்கள் மாடிப்படிகளில் ஏறலாம். இவராக பல விதமான கவனிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கூற முடியாது. இதை பற்றி மிகவும் அவதானமாக இருந்தால் நாங்கள் இந்த நோயின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். இவ்வாறு தான் இலங்கையில் இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தபடியினால்தான் நீங்கள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் இந்த நோயின் தாக்கம் மிகவும் குறைவாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் சில பேருக்கு இந்த பயம் இருக்கிறது, இந்த ஃபேஸ் மாஸ்கை போடுவதற்கு பயம் இருக்கிறது. சில பேர் பலவிதமான இந்த ஊடகத்துக்கூடாக பிழையான தகவல்களை அறிந்து இந்த முகமறைப்பை போடுவதற்கு தயங்குகிறார்கள் ஃபேஸ் மாஸ்கை. அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்க் போடும் பொழுது நாங்கள் சுவாசித்த அதே காற்றை தொடர்ந்து சுவாசிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இது தவறானது. நாங்கள் மாஸ்கை போடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் வெளிச்சுவாசிக்கும் காற்று வெளியிலே போய் நாங்கள் உட்சுவாசிக்கும் காற்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ளுக்கு போகும் வழிகள் இந்த ஃபேஸ் மாஸ்கில் இருக்கிறது. ஆகவே தயக்கம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ் மாஸ்கை அணியலாம். இதை பற்றி நாங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஃபேஸ் மாஸ்க் இந்த நோயின் தொற்றை பல மடங்காக குறைத்திருக்கிறது. இதை ஆராய்ச்சிகள் மூலமாக கூட அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுவதில் தயக்கம் கொள்ள தேவையில்லை.
அதுபோலவே இந்த கைகளை கழுவும் பழக்கம் கூட ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட மிகவும் சிறந்த முறை. ஆகவே கையை நாங்கள் அடிக்கடி கழுவி கொள்ளுவதனால் இந்த நோயின் தொற்றை நாங்கள் தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் டாக்டர், நாங்கள் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்களை வந்து கதைத்திருந்தோம். நீண்ட காலமாக இந்த நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி கதைத்திருந்தோம். அதில் வந்து இன்னும் சில நபர்கள் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் கூட இந்த நோய் தொற்று அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு குழுவிலே வந்து இந்த வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்களோட வீட்டிலே வந்து தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கலாம். எனவே அவர்களும் கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து சற்று அதிகமாக மேற்கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக வயது முதிர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே வீட்டிலிருந்து வெளியிலே போவதோ அல்லது பொது இடங்களுக்கு போவதை மிகவுமாக குறைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு நல்ல பழக்கம். இது சில வேளைகளிலே கஷ்டமாக இருந்தாலும் வீட்டிலே இருக்கிற மற்றவர்கள் வெளியிலும் போகும் பொழுது வயது முதிர்ந்தவர்களை போக வேண்டாம் என்று சொல்வது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது அவர்களின் நன்மைக்காக, அவர்களை இந்த நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நாங்கள் செய்வதனால் இன்னும் ஒரு குறுகிய காலத்திற்கு இவ்வாறான வயது போனவர்கள் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை குறைத்து கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் வயது போனவர்கள் இருக்கும் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் கூட தங்களுடைய பொது சுகாதாரத்தை மிகவும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக எங்களுடைய வீட்டிலே ஒரு வயது முதிர்ந்தவர் இருக்கிறார் என்றால் நாங்கள் அந்த நோயை வீட்டுக்கு கொண்டு வராமல் நாங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த கோவிட் கிருமி தொற்று ஏற்படும் இடங்களிலே வேலை செய்பவர்கள், வைத்திய அதிகாரிகள், வைத்தியசாலை சார்ந்த ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், இவ்வாறானவர்கள் இந்த பொது சுகாதார நடவடிக்கை, அதாவது நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், அந்த கை கழுவுவது, குளிப்பது, வீட்டுக்கு போனால் எவ்வாறு நடந்து கொள்வது, இவ்வாறு இந்த நடவடிக்கைகளை மிகவும் அவதானமாக கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கோவிட்-19 வைரஸின் தாக்கத்திலிருந்து இப்பொழுது இந்த காலகட்டத்திலே வந்து நாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் மீண்டும் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த புதிய நிலைமையில் வந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும்? அது மட்டுமல்லாமல் ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரியான வைரஸின் தாக்கத்திற்கு வந்து அதிகமாக முகம் கொடுக்கும் நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் சற்று அதிகமாக எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும்? இந்த மாதிரியான பொதுவான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கதைப்போம். டாக்டர், இதில் வந்து இந்த பாதிக்கப்படும் நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்ப்பிணி தாய்மார்களும் கூட சற்று கவனம் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ஏதேனும் விசேட அறிவுறுத்தல்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய கிளினிக்கு அதற்கு செல்ல வேண்டியவர்கள். ஆகவே இந்த நிலைமை குறித்து கிளினிக் போகாமல் இருப்பது நல்லதல்ல. அவர்கள் கிளினிக்கு போக வேண்டும். தங்களுடைய பொது சுகாதார அதிகாரிகளுடன் அவர்கள் தொடர்புடன் இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த கர்ப்ப காலத்திலே நீரிழிவு உள்ளவர்கள், கர்ப்ப காலத்திலே குருதி அழுத்தம் உள்ளவர்கள், அல்லது இந்த வேறு ஏதாவது நோயுள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த நோயின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே கிளினிக் போவது மிகவும் முக்கியமானது. கிளினிக் போக வேண்டும். தங்களுடைய ஊட்டச்சத்தை அவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நோயின் தாக்கத்தை குறைத்து கொள்ளும் வழிகளை அவர்களும் அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களும் விசேஷமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த நோயின் தாக்கத்தை குறித்த அறிவு இவர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவையாக இருக்கிறது. இன்று இலங்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நகரப்புறங்களிலே மக்களுக்கு இந்த நோயை பற்றிய அறிவு கூடவாகவும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனமாக அவதானிப்பதையும் நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் நாங்கள் கிராமப்புற பக்கங்களுக்கு போகும் பொழுது மக்கள் மிகவும் சாதாரணமாக இதை ஒரு எதேச்சையாக நடந்து அவர்கள் சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அறிவை பரப்பி இலங்கை முழுவதிலும் இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது ஒரு மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது.
அதில் டாக்டர் இப்போ நிறைய காலமாக வந்து நிறைய நபர்கள் வந்து இப்போ வேலைக்கு வந்து செல்லாமல் இருந்திருப்பார்கள். இப்பொழுது தான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த வேலைக்கு செல்லாமல் இருப்பவர்கள் இருந்திருப்பார்கள், பல்கலைக்கழகங்களுக்கோ பாடசாலைகளுக்கோ செல்லாமல் சிறுவர்கள் இருந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருந்திருப்பார்கள். இந்த மனது அளவிலும் கூட இந்த COVID-19 தாக்கம் வந்து அதிகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த மனதளவிலே வந்து எந்த மாதிரியான தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன? டாக்டரை கூட நிறைய பேஷண்ட்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. எனவே அதை பற்றி நாங்கள் கதைப்போம். பலவிதமான மன உளைச்சலுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு மட்டுமல்ல, இது ஒரு உலகளாவிய ஒரு நோயாகவே இது பலருக்கும் இந்த காலகட்டம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுடைய மனநிலைமையை நாங்கள் சுகமாக, அதாவது நல்ல நிலைமையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம். நாங்கள் பிழையான அல்லது இல்லாத விடயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிற விடயங்களிலே சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும். ஆனாலும் பலருக்கு இந்த நோயை பற்றி ஒரு பீதி, ஒரு பயம், அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே அவ்வாறு நாங்கள் ஒரு பீதி நிலைமையை அடைய வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த நோயின் தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த பீதி நிலைமையை நாங்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். மற்றது தான் அந்த தனிமைப்படுத்தல். பலர் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டார்கள். விசேஷமாக வயது முதிர்ந்தவர்கள் வீட்டிலே குறைவான எண்ணிக்கையிலே நபர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கதைக்குவதற்கும் ஆட்கள் இல்லை, பார்ப்பதற்கும் ஒன்றும் இல்லாத கட்டத்திலே இவ்வாறான ஒரு மனநிலை உளைச்சல் வரக்கூடும். ஆகவே இயற்கையை பார்ப்பது, சுத்தமான காற்றை சுவாசிப்பது, இவ்வாறான தேவைகள் மனிதருக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இயல்பு நிலை சிறிது சிறிதாக வரும் பொழுது எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் நாங்கள் வீட்டுக்கு வெளியிலே போய் இவ்வாறான சாதாரண நடவடிக்கை, இயற்கையை ரசிப்பது, இவ்வாறான நடவடிக்கையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும் விடயம்தான் தேவையில்லாத தகவல்களை நாங்கள் செய்திகளிலும் அல்லது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் அல்லது எங்களுடைய ஊடகங்களிலும் வாசிப்பதனால் சில பேர் அதை தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பார்கள். அது மிகவும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆகவே சில பேர் ஃபேஸ்புக்கிலேயே பல விதமான உண்மையான பொய்யான தகவல்களை பார்த்து அதை பயந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஆகவே இதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சுத்தமான காற்று, சுகாதாரமான உணவு, நல்ல சிந்தனைகள், தியானம், உடற்பயிற்சி, இவ்வாறான நல்ல காரியங்களை நாங்கள் கலந்து செய்யும் பொழுது எங்களுடைய மனதின் சுகத்தை, அதாவது மனதளவில் நாங்கள் சுகதையாக இருக்கலாம் என்பதை கவனிக்கலாம். அதிலும் டாக்டர் இப்போ சாதாரணமான மனநிலைமையில் இருப்பவர்களே வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த லாக்டவுன் என்ற ஒரு விடயம் வரும்போது நிறையவே வந்து குழம்பி இருப்பார்கள், எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் போக போக வந்து அதுவே பழகி இருந்திருக்கும். இப்போ திருப்பி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே வந்து ஏற்கனவே இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு முகம் கொடுத்த நிறைய நோயாளிகள் இருப்பார்கள், அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றே கூறலாம். எனவே இந்த மாதிரியான நோய் நொடிக்கு முகம் கொடுத்தவர்களுக்கு வந்து டாக்டர் கூறக்கூடிய அறிவுரைகளை பற்றி பார்ப்போம். மனநோய் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்திலே கூட பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்றவர்கள் இந்த கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய மருந்தை எடுக்காமல் விட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். ஸோ ஆகவே அவர்களுக்கு இந்த நோய் அதிகரித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனநோய்க்கு நாங்கள் மருந்து எடுப்பவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே எங்களை மனநோய் கூடவாக பாதிக்கப்படக்கூடும். ஆகவே நாங்கள் நிச்சயமாக மருந்தை எடுக்க வேணும், மருந்தை விடக்கூடாது. அல்லது எங்களுக்கு இந்த புதிதாக ஏதாவது குணங்குறிகள் ஆரம்பித்தால், சிம்டம்ஸ் தெரிந்தால் வைத்தியரை தொடர்பு கொண்டு அதற்குரிய சிகிச்சையை எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. சில வைத்தியசாலைகளிலே போய் மருந்து எடுக்க தேவையில்லை, ஆனால் தொலைபேசியில் கூட வைத்தியரை அணுகி மருந்து எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. ஆகவே இந்த மன நோய் உள்ளவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு குழுவினர், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த கட்டத்திலே சில பேர் இந்த
பாடசாலைகள் இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு தடைப்பட்டது, பலர் வேலையை இழந்திருக்கிறார்கள், வருமானம் குறைவாக இருந்திருக்கிறது, பொருட்கள் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு அசாதாரணமான நிலை, இது சாதாரண வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம், இது நீண்ட காலத்துக்கு இப்படி போகக்கூடிய ஒரு நிலைமை இல்லை, நிலைமை முன்னேறி கொண்டு வருகிறது. ஆகவே அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்து இந்த மன நோயை நாங்கள் நிச்சயமாக தடுக்க வேண்டும். சில பேர் இந்த மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்கள், அவ்வாறானவர்கள் இந்த இடத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது. பல விதங்களிலே நாங்கள் மற்றவர்களை தெம்புபடுத்தலாம், உறுதிப்படுத்தலாம். ஆகவே தனிமையில் இருப்பவர்களுடன் தொலைபேசியில் கதைப்பது, அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது, இவ்வாறான விடயங்கள் நாங்கள் பலர் அதை அவதானித்து செய்தால் சமுதாயமாக நாங்கள் இவ்வாறான பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதில் டாக்டர், இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி சொல்லும்போது ஆரம்ப கட்டத்திலே பலவிதமான செய்திகள் பரப்பப்பட்டன. அதாவது மாமிச உணவுகளை தடுக்க வேண்டும், அந்த மாதிரியான தகவல்கள் பகிரப்பட்டன. நிறைய பேர் மாமிசங்களே சாப்பிடாமலே இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மாதிரியான நாங்கள் கலந்துரையாடல் நேரமே அந்த மாதிரியான ஒரு தகவல் உண்மைக்குரியது இல்லை அப்படின்னு நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் நாங்கள் சற்று விபரமாக கதைப்போம் டாக்டர். கோவிட் இந்த நோயை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான உடல் நிலைமை தேவைப்படுகிறது. ஆகவே சமநிலை உணவை நாங்கள் உண்ணுவதன் மூலம் எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பேணிக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் அதாவது தனியாக நாங்கள் சோறு கறியை மட்டும் சாப்பிட்டால் எங்களுக்கு புரதச்சத்து குறைவாக போய்விடும். சமநிலை உணவை உண்ணுவதன் மூலம் எங்களுடைய உடலை நாங்கள் பேணுவோம், ஆனால் அது நல்லது. ஆகவே நாங்கள் இப்போ மாமிசம் உண்ணக்கூடியவர்கள் இந்த கோவிட் நிலைமையினால் அதை நிப்பாட்ட தேவையில்லை. ஆனால் வெஜிடேரியன்ஸாக இருப்பவர்கள் அதற்காக போய் மாமிசம் சாப்பிட வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் தங்களுடைய உணவில் உள்ள எல்லா ஊட்டச்சத்தும் சமநிலையில் இருக்கிறதா என்பதை கவனித்து அவ்வாறான ஊட்டச்சத்தை உண்ணுவதன் மூலம் நாங்கள் இந்த கோவிட் வருத்தத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். பலருக்கு பலவிதமான சில பேர் யோசிக்கிறார்கள், கொத்தமல்லி அதிகம் பாவிப்பதனால் நாங்கள் இந்த வருத்தத்தை தவிர்த்து கொள்ளலாம். அது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு முடிவு. ஆகவே இதனை நாங்கள் அதிகமாக சேர்த்தவை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். இப்படியான சில அறிவுறுத்தல்களினால் பலர் அனாவசியமான காரியங்களை செய்தார்கள். சுடுதண்ணி குடிக்க வேணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் இருந்தது. ஆகவே சிலர் சுடுதண்ணியை குடித்து தங்களுடைய உடம்பை பழுதாக்கி கொண்டார்கள். அவ்வாறான ஒன்றும் நாங்கள் செய்ய தேவையில்லை. அது சாதாரணமான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நாங்கள் இருந்தால் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது இந்த எங்களை சுகாதார பழக்க வழக்கங்கள், கையை கழுவுவது, முகத்தை நாங்கள் தொடாமல் இருப்பது, முகமூடிகளை அணிந்து கொள்வது, இவ்வாறான பழக்கங்கள்னால்தான் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஒழிய இந்த இறைச்சி மீனதுகளை சாப்பிடாமல் விடுவதோ அல்லது நான் சொன்னது போல சுடுதண்ணியை குடிப்பதோ இவ்வாறான தேவையில்லாத பழக்கங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதில் டாக்டர், இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே எந்த ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் நொடிக்குமே இந்த வாழ்க்கை முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையுமே கதைத்திருக்கிறோம். இப்போ இது ஒரு புதிய மாற்றமாக இருக்கிறது. காரணம் COVID-19 வைரஸுக்கு முன் இருந்த ஒரு வாழ்க்கை முறையும் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையுமே வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் இந்த மாஸ்க் அணிவது என்பது இங்கே இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு புதிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் எவ்வளவு காலத்துக்கு இன்னும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நிறைய நபர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை எவ்வளவு காலத்துக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் தொடர்ந்து 9 நிகழ்ச்சியில் கலந்துரையாட காத்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். சில மாதங்களாக இந்த COVID-19 வைரஸின் தாக்கத்தின் காரணமாக அரசாங்கத்தினால் பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் சற்று தகர்த்தப்பட்டு இப்பொழுது நாங்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இயல்பு வாழ்க்கையில்
வந்து நாங்கள் புதிய விதமான பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்ன, அதிகமாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன மாதிரியான விடயங்களில் ஈடுபட வேண்டும், இந்த மாதிரியான நிறைய விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடுவோம். டாக்டர், நான் முதல்ல கூறியிருந்தேன், இது வந்து இந்த மாதிரியான இந்த புதிய வாழ்க்கை முறையை வந்து எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் கதைப்போம். இது ஒரு நல்ல கேள்வி. ஆனாலும் இதற்கு பதில் ஒருவருக்கும் தெரியாது. ஆனாலும் எதிர்வு கூறியபடி, அதிகாரிகளினால் எதிர்வு கூறியபடி இந்த நோய் நிலைமை உலகத்திலே இன்னும் 1-2 வருடங்களுக்கு செல்லக்கூடும் என்று எதிர்வு கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உலக சுகாதார நிறுவனம் WHO இதை மிகவும் கண்காணித்து ஒவ்வொரு நாட்டின் சுகாதார அதிகாரிகளுக்கும் அவர்கள் அந்த நிபந்தனைகளை, சிபாரிசுகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாளுக்கு நாள் இது மாறுபடக்கூடும் இவ்வாறான நிலைமை. விசேஷமாக இந்த கோவிட் வருத்தத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றை காணக்கூடியதாக இருக்குமென்றால், உதாரணமாக வேக்சின் ஒன்றை கண்டுபிடித்து அந்த வேக்சினை உலகளாவிலே பலருக்கும் கொடுத்து இந்த வருத்தத்தை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடுமானால் சீக்கிரமாகவே இந்த நோயின் அந்த பாதுகாப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த நாங்கள் எதிர்பார்க்கும்படி இந்த நாங்கள் பாதுகாக்கும் பழக்கங்கள் மிகவும் நாங்கள் உதாரணமாக நீங்கள் கேட்டீர்கள் மாஸ்க் எவ்வளவு காலம் போட வேணும்னு சொல்லி, இன்னும் சிறிய காலத்துக்கு நாங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிக்கும் நிலைமை தான் இந்த குறைந்தது சில மாதங்களுக்கு கூட நாங்கள் இதை தொடர்ந்து அணியும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை மாறக்கூடும். சில சுகாதார பழக்கங்கள் நாங்கள் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு பழக்கங்களாக இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கைகளை கழுவுவது, எங்களுடைய இருமும் பொழுது தும்மும் பொழுது நாங்கள் அதை மிகவும் கவனமாக செய்வது, மலசல கூடங்களை நாங்கள் எவ்வாறு பாவித்து நாங்கள் வெளியில் வரும் பொழுது நிச்சயமாக கைகளை கழுவுவது, அவ்வாறான பொது சுகாதார பழக்கங்கள் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியது, அது மிகவும் நல்லது எங்களுடைய நாட்டிற்கு. இப்பொழுது நாங்கள் அவதானிக்கிறோம், இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு வரும் நோயாளிகள் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் காய்ச்சல் வருவது, தடிமல் வருவது, இந்த இருமல் வருவதெல்லாம் மிகவும் குறைந்திருக்கிறது. ஆகவே அது ஒரு நல்ல நிலைமை. நாங்கள் இவ்வாறான சுகாதார பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது எங்களுடைய நாட்டிற்கும் தனிப்பட்ட எங்களுடைய உடல் நிலைமைக்கும் மிகவும் நல்லதாக இருக்கிறது. இப்பொழுது டாக்டர், நாங்கள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறைக்கே வந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே கடைசியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் கூறக்கூடிய அறிவுரைகள். இன்று நாங்கள் கலந்து ஆலோசித்ததுதான் இந்த நீண்ட நாட்கள், அதாவது க்ரானிக் இல்னஸ் என்று சொல்லுவோம், உள்ளவர்கள் எவ்வாறு தங்களை இந்த நிலைமையிலே எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ளலாம், எவ்வாறான விதிகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது. சுருக்கமாக நான் சொல்ல போனால், COVID-19 என்ற வருத்தத்தில் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கு இருக்கும் வருத்தத்தை மிகவும் கண்டிப்பாக அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதாவது உங்களுக்கு நீரிழிவு இருக்கிறதா, உங்களுடைய குருதி சீனியின் அளவையும் மற்ற எல்லா விதமான கொலஸ்ட்ரோலோ ப்ரெஷர் இவ்வாறான எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து நீங்கள் சுகதேகியாக இருந்தீர்கள் என்றால் இந்த கோவிடுக்கு நீங்கள் தைரியமாக முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வருத்தத்தை உதாசீனப்படுத்தாதீர்கள். இந்த புதிய வருத்தத்தினால் ஏற்கனவே இருக்கும் வருத்தத்தை உதாசீனப்படுத்தாமல் அதை நீங்கள் கவனமாக கட்டுப்படுத்துவதனால் தைரியமாக இந்த நிலைமையை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். COVID-19 வைரஸ் தாக்கத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட இந்த புதிய விதமான வாழ்க்கை முறையிலே வந்து நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த நீண்ட காலமாக நோய் நொடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இந்த மாதிரியான ரிஸ்க் அதிகமாக இருப்பவர்கள் வந்து இன்னும் சற்று அதிக கவனம் எடுக்க வேண்டிய நபர்களாக இருக்கிறார்கள். எனவே எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், இந்த மாதிரியான நிறைய பொதுவான விடயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாடி இருந்தோம். இந்த மாதிரியான நிறைய பொதுவான
முக்கியமான விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் பொது வைத்திய நிபுணரான டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். டாக்டர், இன்று எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான நிறைய பொதுவான பல அறிவுரைகளை நம் அனைவருக்கும் சொல்லி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்று எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.